என்னங்க இப்படியே உட்காந்துருக்கீங்க? ஏங்க நீங்க போய் ஏதாவது சொல்லுங்க. கபிலன், அம்மாவை எதுக்கு இப்படி பேசுறீங்க? அப்பல 1 நிமிட். அது என்ன நீங்க யாருன்னு நினைச்சு மரகதத்துக்கிட்ட இப்படி எல்லாம் கோச்சிட்டு பேசுறீங்க? எனக்கு புரியல. இவ்வளவு பாவம் உடம்பு சரியில்லைன்னு நொந்து போய் தவிச்சிட்டு கிடக்குற. இவ்வளவு பார்த்தா உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? என்ன மாப்பிள்ள? புனிதா, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு எனக்கு புரியல. நான் அப்படி என்னதான் பண்ணேன்? புரியல மாப்பிள்ள. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். ஏன்பா பேராண்டி, உனக்கு நாங்க இங்க என்ன குறை வச்சோம்? 8 சீமை ஆடுற ராஜா மாதிரி தானே பாத்துக்கிறோம். சூரியன் வந்து எட்டி பாக்குறதுக்குள்ள இப்படி வந்து பஞ்சாயத்தை கூட்டுறியே. பாட்டி, அதுவும் உன் அத்தை மேல கோவப்படுற? கபிலன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசி தீர்த்திருக்கலாம்ல. இப்ப இந்த தூக்க மாத்திரையை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த தூக்க மாத்திரைய நான் கிச்சன்ல இருந்து தான் எடுத்தேன். கிச்சன்ல இருந்தா? மரகதா, நீ மருது போய் கிச்சன்ல மாத்திரை வச்சுட்டு வந்துட்டியா? இல்லங்க, நான் எதையும் மறந்து அந்த மாதிரி எல்லாம் வைக்க மாட்டேன். மாப்பிள்ளை கையில இருக்கிறது என்னோட மாத்திரையே இல்லங்க. நைட்டு நான் தூங்க போகும்போது எனக்கு இந்த மாத்திரை தான் பால்ல கலந்து கொடுத்துருக்கீங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ளை பேசுறீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கணும்? அம்மா புனிதா, மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. மாப்பிள்ளை என்ன? மாப்பிள்ளை என்ன பார்த்து போய் இப்படி கேக்குறீங்களே? கபிலன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன் புனிதா. நான் உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு உங்க அம்மா தான் நான் குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள, போதும், நிறுத்துங்க கபிலன். எங்க அம்மா தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்ததை நீங்க பாத்தீங்களா? எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆள்லாம் ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க மேல தேவையில்லாம பழி போடாதீங்க. கபிலா, நீ எங்க வீட்டு மருமகன்பா. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் அமைதியா கேட்க முடியுமா என்ன? எதை வச்சு நீங்க குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரை கலந்துருக்குன்னு சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வாரமா நைட்டு நீங்க குடுக்கிற அந்த பாலை குடிச்சதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே நான் தூங்கிடுறேன். நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் பகல் முழுக்க தூக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு நான் புனிதாட்ட கூட இதை சொல்லியிருக்கேன். நான் குடிக்கிற இந்த பால்ல டவுட்டா இருக்குன்னு வல்லவங்கிட்ட சொன்னதுனால வல்லவன அந்த பாலை குடிச்சு 5வது நிமிஷத்திலேயே நைட்டு ஃபுல்லா தூங்கினவர் இப்பதான் எந்திரிச்சிருக்கேன். ஒரு வாரமா நான் தூங்கி எந்திரிச்சப்பெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இப்ப வல்லவனுக்கு நடந்திருக்கு. வேணும்னா நீங்க வல்லவன்ட்டே கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாத்திரை ஸ்ட்ரிப்பை நான் கிச்சன்ல இருக்கிற டஸ்ட்பின்ல இருந்தா எடுத்தேன். கபிலன் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. நானும் பால்ல என்ன இருக்க போதுன்னு அதை வாங்கி குடிச்சேன். முழிச்சு பார்க்கும்போது தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருந்துச்சு. எங்க விழுந்து கிடக்குறேன்னு கூட தெரியாம அவ்வளவு தூக்கம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புரண்டு படுக்கிற மலை மாடு மாதிரி தூங்குவ. நீ எல்லாம் பேசக்கூடாது, வாய மூடு. இத பாருங்க மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுல பாதிக்கும் மேல வயசுல பெரியவங்க தான் இல்லையா? அவங்கள யாராவது ஒருத்தர் தூக்கம் வரலன்னு அந்த மாத்திரையை முழுங்கிட்டு இதை தூக்கி குப்பையில போட்டிருக்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தான் அதை கலந்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்க ஏன் நினைக்கணும்? மாப்பிள்ளைக்கு என்ன ஏதாவது சொல்லி நான் தப்பானவன்னு காமிக்கணும். அதான். அப்போ நீங்க இதை பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்களா மேடம்? ஐயோ கடவுளே, மாப்பிள்ளை என்ன சண்டைக்காரின்னு சொல்லுங்க, நான் அதிகமா கோவப்படுவேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுக்கிற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல மாப்பிள்ளை. மாப்பிள்ள, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மரகதம் இப்படி எல்லாம் பண்றவல்ல. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். கேட்டீங்கல்ல? அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? அம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க கபிலன். ஆமா. சாரி புனிதா, இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. இது உங்க அம்மா தான் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. மாப்பிள்ள, அவ எதுக்குப்பா இந்த மாதிரி வேண்டாத கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணணும்? அப்படியே உங்களுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்கறதுல அவளுக்கு என்ன கிடைக்க போகுது?
நானும் புனிதாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துடக்கூடாதுல்ல, அதான் மேடம் விரும்புறாங்க. மாப்பிள்ள தம்பி, கோவத்துல வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நீங்க சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எதுக்காக உங்களையும் புனிதாவையும் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணா வைக்கணும்னு ஆசைப்படணும்? புனிதா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இருங்க அத்தை. கபிலன் ப்ளீஸ் கபிலன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு நான் அமைதியா இருக்கணும்? எனக்கு தெரியாம உங்க அம்மா நான் குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். அத பத்தி கேட்க மாட்டேறீங்க. நான் எதுக்குங்க அமைதியா இருக்கணும்? கபிலன், அப்புறம் கேட்டீங்களே எதுக்கு என்னையும் புனிதாவையும் இந்த வீட்டுக்கு கூட்டு வரீங்கன்னு. அது இதுக்காகத்தான். மரகதம், நீ உண்மை அவங்க கண்காணிப்புல நாங்க இருந்தா தானே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்க முடியும். அதுக்காகத்தான் எங்களை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. கடவுளே கடவுளே, என் மேல பழிய அடுக்கிக்கிட்டே போறீங்களே. மாப்பிள்ள, நான் எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் பண்ண போறேன்? ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதான் நீங்க என்னென்னமோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? கற்பனையா? எது நான் பண்றது கற்பனையா? எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு. இப்ப கையங்களமா மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, எங்க நாங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்ந்துட்டா குழந்தை குட்டின்னு வந்துரும்ல. புனிதாவோட பாசம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும்ல. அந்த பயத்துல தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. கபிலன், ஐயோ கடவுளே. மாப்பிள்ள, போதும் போதும் மாப்பிள்ள. இதுக்கு மேல நீங்க பேசுறதெல்லாம் கேக்குற சக்தி எனக்கு இல்லப்பா. ஆண்டவா, இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே பண்ணல. தோ நிக்கிறாங்களே உங்க பொண்ணு புனிதா, அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க இதை பண்ணலன்னு. அவங்க நம்புவாங்க. அத நான் எதுக்குங்க நம்பணும்? நான் ஏன் நம்பணுங்கிறேன். ஐயோ, ஒருத்தவங்களுக்கு தெரியாம அவங்க குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்கீங்களே, அது உங்களுக்கு தப்புன்னு தெரியாதா? கபிலன், அதான் எங்க அம்மா பண்ணலன்னு சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப அவங்களே சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு. அது எப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. டேய், மணிகண்டா, ப்ரூஃபா? இது வீடு, நடக்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கொடுக்க முடியலனா எங்க அம்மா தான் இதை பண்ணாங்கன்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. கபிலன், நீங்க தப்பு சொல்றது புனிதாவோட அம்மாவ. இத அவ பண்ணான்னு நாங்க யாரும் நம்பல. எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நானும் நம்பல. கபிலன், நீங்க கொடுத்த பால்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு, அத நான் மறுக்கல. ஆனா அந்த பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கற அளவுக்கு எங்க அத்தை ஒன்னும் அவ்வளவு மோசமானவங்க இல்ல கபிலன். மாப்பிள்ள, எல்லாரும் சொல்றது உண்மைதான் மாப்பிள்ள. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் விசாரிக்கலாம் மாப்பிள்ள. கபிலன், கேட்டீங்கல்ல, எல்லாரும் சொல்றத கேட்டீங்கல்ல. நான் என் அம்மாவை பத்தி பேசியிருந்தா என் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருப்பீங்க. எனக்கு என் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். என் அம்மா இப்படி ஒரு மோசமான காரியத்தை செய்யக்கூடிய ஆளே கிடையாது. புரியுதா உங்களுக்கு?